அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்னேச்சர் அம்மா சமையல்ல இன்னைக்கு சிம்பிளான ஒரு நண்டு ரசம் வைக்க போறோம். நண்டு ரசம், நண்டு சூப்புன்னு சொல்லலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இடிகல்லுல 2 கரண்டி கருப்பு மிளகும், 1 கரண்டி சின்ன ஜீரகமும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா பவுடர் மாரி இடிச்சிருங்க நல்லா. மிளகும், சீரகம், சின்ன சீரகமும் நல்லா இடிச்சாச்சு. இப்ப இது கூட வந்து நம்ம பூண்டு, வெங்காயம், மொளகா, ஊசி மொளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் கொரப்பா இடிச்சுக்குவோம். 6 பல்லு, 6, 7 பல்லு பூண்டு தோலோட போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் போடணும். அப்பதான் நல்லாருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 6, 7 போல. சின்ன வெங்காயம் உங்க காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க மொளகா போட்டுக்கலாம். நான் 2 தான் போடுறேன். நீங்க உரப்பு கூடயா வேணும்னா, இன்னும் 2 மொளகா கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொரப்பா இடிச்சிருங்க. இது மாதிரி இடிச்சு, நல்லா கொஞ்சம் கொரப்பா அந்த மாரி இடிச்சோன்னே, இத கொஞ்சம் எடுத்து தனியா வச்சிரலாம் மொத. இப்ப அந்த இடிகல்லுல நண்டு கால் பக்கம் இருக்கும். அதுவும் அந்த ஒரு பீஸ் உடம்பு மட்டும் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெறையா இருக்கிறதுனால நான் 2 பேட்சா தட்டிக்கலான்னு இருக்கேன். நீங்க பார்த்து பெரிய இடிகல்லா இருந்தா கொஞ்சம் கூடயா போட்டு இடிக்கலாம். என்னோட சின்ன இடிகல்னால நானு 2 பேட்சா போட்டு இடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா இடிச்சா போதும். இது மாதிரி இடிச்சுட்டு, இதையும் எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இந்த ஒரு பீஸ் உடம்பு எடுத்தேன்ல, அதையும் நண்டோட உடம்பு அதையும் கொஞ்சம் லேசா தட்டிட்டு, அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்படி மிச்சம் இருக்கிற அந்த நண்டு காலு அதையும் சேர்த்து இடிச்சு, எல்லாம் தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப அந்த நண்டு இடிச்சோம்ல, அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கும்ல, எல்லாம் அலசி அந்த தண்ணிய எடுத்து வச்சுக்குவோம். அது நம்மளுக்கு வேணும் ஊத்திராதீங்க. அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த இடிகல்ல நம்ம திருப்பியும் ஒரு தக்காளி பழம் போட்டு, கொஞ்சம் பெரிய தக்காளினால 1 பழம், சின்னதுன்னா 2 பழம் போட்டு, அதையும் நல்லா கொஞ்சம் இடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாரி கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா இடிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி நீங்க எண்ணெயில போட்டு வதக்க போறீங்கன்னா, அந்த மாரியும் செய்யலாம். நான் வந்து இந்த தோல் கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால, நான் இடிச்சுக்கிறேன். சில தக்காளி நல்லா பழுத்த தக்காளினா பெசஞ்சா அ பெசஞ்சிரலாம். இது தோலு கொஞ்சம் கிராஸா இருக்கிறதுனால, நானு இத இடிச்சு எடுத்துக்கிறேன். இப்ப நண்டு ரசத்துக்கு தேவையான அளவு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய தண்ணீல போட்டு கரைச்சு, அத எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கலாம் மொத. இப்ப நம்ம தாளிக்க போறோம் நண்டு ரசம். நான் மண் சட்டியில தான் செய்றேன். சட்டி காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோனே, இப்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருக்கேன். காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் பொரிஞ்சுக்கிட்டோம் நல்லா. இப்ப இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, 1 கொத்து அந்த மாரி கொஞ்சம் நல்லா கிள்ளி போட்டுருங்க. அப்பதான் நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும். கருவேப்பில போட்டு வதக்கினோனே, இப்ப நம்ம இடிச்சு வச்ச ஜீரகம், வெங்காயம் இதுங்கள போட்டு வதக்கி விட்டுறலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம்.
வெங்காயம் இதெல்லாம் வதங்கினோன்னே, இப்போ நம்ம இடிச்சு வச்ச தக்காளியும் அது கூடயே சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி, வெங்காயம்லாம். இப்போ நம்ம இடிச்சு வச்ச நண்ட சேர்த்து, அது கூடயே எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் அப்படியே. இப்ப நண்டு ரசத்துக்கு தேவையான நான் கல் உப்பு போடுறேன். நீங்களும் பார்த்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி போட்டுக்கங்க. இப்ப ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா நண்டோட சேர்ற மாரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப நம்ம நண்டு இடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சோம்ல, அத ஊத்திக்கலாம். அது கூடயே புளி கரைச்சு வச்சோம்ல, அதையும் ஊத்திரலாம். ஊத்திட்டு இப்ப நம்மளுக்கு நண்டுக்கு ரசத்துக்கு எவ்வளோ வேணுமோ ரசம், அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. வேணுங்கிற அளவுக்கு பார்த்து தண்ணி ஊத்திக்கலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி டம்ப் பண்ணி ஊத்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து ஊத்திக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம விருப்பம் தான். எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்கங்க. இப்ப கொதிக்க விட்டுருவோம். நண்டு ரசம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் நண்டெல்லாம். இது கூடயே நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்ப போட்டு கிண்டி விட்டு நல்லா ரசம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மண் சட்டின்றதுனால கொஞ்சம் நேரம் செல்லும் கொதி வரத்துக்கு. கொதிச்சிருச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து ரசம் கொதிச்சிருச்சு. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிருச்சு கொஞ்சம். இதான் நம்மளோட சிம்பிளான நண்டு ரசம். நீங்களும் இதே மாரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. மறந்துடாம சிக்னேச்சர் அம்மா சமையல் ரெசிபி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.